தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு அன்பாக்சிங். இந்த போனுடைய அன்பாக்சிங்கை பார்க்க போறோம் அண்ட் கிவ்அவேயும் பார்க்க போறோம். ஆமாங்க, இதுல உங்களுக்கு ரெண்டு போனை நான் கிவ்அவேல வந்து கொடுக்க போறேன். சோ எப்படி நீங்க வின் பண்ண முடியும், என்ன ஏதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன் பிட்வீன்ல நான் சொல்வேன். சோ அனைவருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த அன்பாக்சிங் குள்ள போறதுக்கு முன்பாக இந்த மொபைல் அப்படின்றது ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்காகவே பிரத்யேகமா கொண்டு வர மாடலுங்க. பிகாஸ் இது நம்ம ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பல விதமான மாடல்கள் கூட வந்து அந்த பிரைசிங்கை கம்பேர் பண்ண முடியாது. பட் ஆஃப்லைன் சென்ட்ரிக்கா ஆஃப்லைன்ல வாங்கக்கூடிய மொபைல் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனா இருக்கும். சோ அதை வச்சு மட்டும் அன்பாக்ஸ் பண்ணலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் 4GB RAM 64GB மாடல் கொண்ட அந்த வேரியன்ட். இதுல இன்னொரு வேரியன்ட்டும் இருக்கு, 3GB RAM 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். ரெண்டுத்தோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் 3GB வேரியன்ட்டும் 11,000 ரூபாய்க்கு 4GB வேரியன்ட்டும் வந்து வித்துட்டு இருக்காங்க. சோ பாக்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. மேல OPPO உடைய பாக்ஸ் இத்தனை நாள் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இவங்களோட யூனிட்ல இருந்து தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட் இன் இந்தியான்றத பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பின்பக்கமாக சார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சார் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுடைய ரேஞ்ச்குள்ளே தான் வந்து இருக்கு. இப்போ முதல்ல அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அண்ட் டிபிஓ கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாமே சைடில் வச்சுட்டு மெயினான விஷயத்தை பார்க்கலாமா. மொபைல் இருக்குங்க. இந்த மொபைலுடைய டிசைன் பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3D டைமண்ட் கட் ஃபினிஷிங். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, எங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக இந்த மொபைலுக்கான 10 வாட்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க அண்ட் மைக்ரோ USB கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் இதோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. மேல் பக்கத்தில் எதுவுமே கிடையாது. இடது பக்கமாக வால்யூம் ராக்கெட் கீ அண்ட் சிம் ட்ரேவும் கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க மெமரியும் எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். சோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் கீழ் பகுதியில் ஸ்பீக்கர், பிரைமரி மைக்ரோஃபோன், மைக்ரோ USB போர்ட் அண்ட் 3.5mm ஜாக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. பின் பக்கமா பார்க்கும்போது இந்த டிசைன் தான் நிறைய பேருக்கு பார்த்த ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். பட் ஒரு டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங் கலர்ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். டியூவல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. OPPO உடைய பிராண்டிங்கும் இருக்கு. முன் பக்கமா வந்தோம்னா நமக்கு ஒரு வாட்டர் டிராப் நாட்ச் கொண்ட ஒரு பெரிய டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. 6.22 இன்ச் கொண்ட HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இது TFT LCD டிஸ்ப்ளே. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கார்னிங் வரல கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. 450 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நான் யூஸ் பண்ண இந்த கொஞ்ச நேரத்துல பார்க்கிறது கொஞ்சம் பிரைட்டா தான் வந்திருக்கு. இதுடைய UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கலர் OS 6.1.2 கொடுத்திருக்காங்க. Android 9 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வருது, உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோ இதுல Android உடைய அப்டேட் அடுத்ததா வந்து Android 10 உடைய அப்டேட் எப்போ வரும் அப்படின்றது இப்போ வரைக்கும் வந்து சொல்லல. பட் இந்த கலர் OSல பாத்தீங்கன்னா நமக்கு டார்க் மோட் வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஐ கம்ஃபர்ட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு கேம் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க, ஸ்பிளிட் ஸ்கிரீன், க்ளோன் பண்றது, ஆப் க்ளோன் பண்றது, கெஸ்டர் மோட், குயிக் ஆக்சஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றது, 3 ஃபிங்கர்ஸ்க்கான ஷார்ட்கட். சோ இந்த மாதிரி கலர் OSல பிரத்யேகமா வரக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் இதுல கொடுத்திருக்காங்க. சோ சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் பிடிச்சவங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் பார்க்கிறதுக்கு ரொம்ப கலரா இருக்கும். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல மீடியேடெக் கூடிய P35 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 3GB RAM and 4GB RAM அப்படின்ற ரெண்டு வேரியன்ட் வருது. பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு 4230 mAh கொண்ட பெரிய பேட்டரி இருக்கு. HD+ டிஸ்ப்ளேல இந்த பேட்டரி கண்டிப்பா ஒரு லாங் லைஃப் வரும். அதை கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ப்ராசஸரும் அந்த அளவுக்கு வந்து நீங்க கேமிங் சென்ட்ரிக்கா வந்து நிறைய பெரிய பெரிய கேம் எல்லாம் விளையாட முடியாது. ஓரளவுக்கு நீங்க ஜெனரலான கேம்ஸ் ஆவரேஜ் செட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நல்லா வந்து விளையாட முடியும். அதையும் சேர்த்து கன்சிடர் பண்ணும்போது ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்பை கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு, ஃபேஸ் அன்லாக்கும் இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமான சின்ன சின்ன சென்சர்ஸ் எல்லாமே வந்து இதுல பில்ட் இன்ல வந்து கொடுத்திருக்காங்க. பின் பக்கமா இதோட பிரைமரி கேமரான்றது 13 மெகாபிக்சலுக்கான கேமரா, சப்போர்ட் பண்றதுக்கு 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல நமக்கு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுல எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மொபைலை நான் ரெண்டு பேருக்கு கிவ்அவேல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ நீங்கள் எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த விஷயம் பிடிச்சதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணது மட்டும் கிடையாது, நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போயிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக என்னைக்கு நான் வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் என்ன ஏதுன்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அந்த லிங்க்லையும் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அன்னைக்கு நான் ரேண்டமாக 2 பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணுற அந்த நபர் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும். நான் சொன்ன விஷயங்களை சேர்த்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து அந்த ரெகக்னேஷன் கொடுத்து அந்த கிஃப்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணுவேன். சோ மறக்காம எல்லாரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.